அனைவரையும் வரவேற்கின்றேன். சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்காக வருகை புரிந்துள்ள திரு ரத்மநாதன் அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். செயல்பாடுகளை மிக அருமையாக நடத்தியிருந்த எனது அரிமா அரங்கநாதனுடைய திருக்குமார் சிவகுமார் அவர்களை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு நினைக்கின்றேன். ஏனென்றால் தந்தையுடைய செயலை எந்த குழந்தைகளும் சரிவர கடைபிடிப்பதில்லை என்பது ஒரு சிறு வருத்தம். அப்பாவுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க நேரத்தில் இல்லை அப்பாவுடைய பணியை நானும் சிறந்த முறையில் செய்வேன். அந்த உள்ளார்ந்த அன்பு இருப்பதனாலே, பாசம் இருப்பதனாலே, பரிவு இருப்பதனாலே இதனை அவர் செம்மையாக நடத்துகின்றார். அந்த வகையிலே இன்றைய செயல் தலைவராக வந்திருக்கின்ற எங்கள் வழிகாட்டுதலுக்குரிய குமரி சிறியன் அவர்கள் இருக்கிறார்.
அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். குமரிச்செழியன் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் பல விதமான, அதாவது பல சங்கங்களுடைய அமைப்புகளை நடத்தி மிக சிறந்த முறையிலே செயல்பட்டு உள்ளார். பாரதி தலைவர்களுடைய செக்ரட்டரியாக செயலாளராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். மற்ற நிறுவன இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்குகின்ற இயக்குநராக இருக்கிறார். அவர்களை இந்த நல்ல நேரத்திலே வருகிற மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த நல்ல நேரத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இப்பொழுது சிறப்புரையாக திரு கோழிசை பாடல் என்ற தலைப்பிலே பத்மநாபன் அவர்கள் சிறப்புரை செய்ய இருக்கிறார். கதை செய்யலாம். அதிகாரம் 44 குற்றம் கடிதல். செருக்கும் சினம் சிறுமையில்லார் பெருக்கம் பெருதரித்து இவரதும் நான் பிறந்தமான உவகையும் ஏதம் இறைக்கி திணைத்துணையால் குற்றவரையும் பனைத்துணையால் கொள்வர் பயந்தறிவார் பணிமானுவார் குற்றமே காப்பவர்களாக குற்றமே அற்றந்தரும் வகை வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கையை முன்னர் வைத்தூர போலத்திடும் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிப்பின் என் குற்றமாகும் இறைக்கு செயற்பாடு செய்யாத இவரையாம் தோற்றம் வேட்பால் தன்னை கெடும் பற்றுள்ளம் என்னும் இவர் மேற்கொள்ளும் எண்ணப்படுவதொன்று தேவத்தை ஞானும் தன்னை நயவத்த நன்றி பயவாவினை காதல காதல் அறியாமை நீக்கி ஏதிலே எதிராக செருக்கும் சினமும் சிறுமையுமில்லார் நிறுத்தம் பெருதலிப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சான்றோர்கள் பாராட்டுகின்ற பெருமை பெற வேண்டும் என்றால் செருக்கு இருக்கக்கூடாது. தான் என்ற அகங்காரம் ஆணவம் இது அது ஞான செருக்காக கூட இருக்கலாம். அதை நான் அவர் சொல்லக்கூடாது, மற்றவர்கள் சொல்ல வேண்டும். செருக்கும் சினமும் கோபம் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்றால் நமக்கு கோபம் வரக்கூடாது, சினம் வரக்கூடாது. சிறுமையில்லார் சிறுமணித்தனமாக சிறு சிறு தவறுகளை எல்லாம் செய்துள்ளார்கள். உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட, படித்தவர்கள் கூட சிறு சிறு செயல்களை தவறான செயல்களை செய்து கொள்வார்கள். சிறியதுதானே என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் சிறியதை கூட பெரிதாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிறிய தவறுதானே விட்டுவிடலாம் என்று நினைக்க மாட்டார்கள், அதை பிரித்து கொடுப்பார்கள். இன்றைய அரசியலும் அப்படித்தான். தவறு சிறிதாக இருக்கும், அதை பெரிதாக ஆக்குவார்கள். பெரிய தவறு செய்திருப்பான், அவன் பெரிய தவறு செய்வதை சிறிய தவறு என்று சொல்வார். அப்படிப்பட்ட நிலைமைகளால் இருக்கின்றன. இந்த குரட்பாவிலே பிறர் நம்மை பாராட்டி பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் செருக்கை விட வேண்டும். தான் என்ற மமதை அகங்காரம் தீவு அதை விட்டுவிட வேண்டும். சிரத்தை விட வேண்டும். செருக்கும் சிரமம் சிறுமையுமில்லார் எந்த விதமான சிறுமைத்தன்மை கொண்ட செயல்களை எல்லாம் அதாவது தவறுகளை குற்றங்களை செய்துவிடக்கூடாது. அப்படி இருந்தால் பெரியோருடைய பாராட்டை பெறலாம் என்பது இந்த பண்பாடுடைய கருத்தார். அந்த பெருக்கம், அந்த பெருக்கம் எப்போதுமே இருக்கும், தொடர்ந்து வரும். இப்படி நடந்து கொண்டால் அந்த அவர் பெருக்கிற அந்த பெருமை இருக்கு தொடர்ந்து இடித்து இருக்கும். அந்த பெருமை யாராலும் அழிக்க முடியாது, வளர்ந்துட்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்படி நடந்து கொண்டாலே அது தானாக அந்த பெருமை இருக்கும். ஆமா, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த நிலையில் அவர் தாழ்ந்தா போயிடும். பாட்டு பாடி ஒவ்வொரு இசையை பற்றியும் இந்த ராகம் இந்த தாளம் என்று சொல்லி அந்த ராகத்தினுடைய பெருமை என்ன, தமிழிலே அதற்கு இப்பொழுது என்ன பெயர், அந்த காலத்தில் என்ன பெயர், இப்பொழுது அந்த எந்த ராகத்தை அந்த பெயரை எப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறேன். இப்படித்தான் என்னுடைய இசை பயணம் தொடங்கிறது. அதை பற்றி சொல்ல வேண்டும், பல மணி நேரங்கள் ஆகும். அந்த எல்லோரும் ஓரளவாவது
வாய்விட்டு நீங்கள் எழுதுகின்ற பாடல்களை நீங்கள் பாட வேண்டும் என்ற விருப்பத்தினால்தான் நான் பாடி காட்டுகிறேன். வெண்பாவாக இருந்தாலும் சரி, அறு சிறுவத்தமாக இருந்தாலும், பெண் சிறுவத்தமாக, எந்த பாவகையாக இருந்தாலும் நான் இசையோடு தான் பாடுகின்ற வழக்கத்தை இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றேன். எல்லா இடங்களிலும் பாடி வருகின்றேன். நான் எழுதுகின்ற எந்த வகையான பாடலாக இருந்தாலும், சிந்தாக இருந்தாலும், இசைப்பாடலாக இருந்தாலும், அதற்கு நானே இசையமைத்து நானே பாடிக்கொண்டுதான் வருகின்றேன். இன்றும் அப்படிப்பட்ட பாடல்களை பாடுவதற்காகத்தான் இருந்தேன், நேரம் இல்லை. தமிழ் இசை என்பது அது உணர்ச்சி ஊட்டக்கூடியது. இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிற அந்த சமயவாணர்கள் எல்லாம் ஏன் இசையை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், நீங்கள் என்ன கருத்தை எப்படி சொன்னாலும் ஈடுபடாது. அருணகிரியார் சொன்னது யாருக்கும் தெரியாது. அருட்பானுடைய எழுதிய ராமலிங்க சுவாமிகள் எழுதியது யாருக்கும் தெரியாது. இசையோடு பாடி காட்டிய பிறகுதான் அது பரவியது. ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் யாருக்கும் தெரியாது. அதை இசையோடு பாடி காட்டிய ஒரு சில ஆழ்வார்களால் தான் அது பரவியது. அந்த கருத்தினால்தான் நான் திருக்குறளை இசையோடு பாட வேண்டும் என்று 2000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதாவது திருக்குறளையே எப்படி பாட வேண்டும், எந்த குறளை பல்லவியாக வைக்கலாம், எந்த குறளை அனுபல்லவியாக வைக்கலாம், எந்த குறளை சரணமாக வைத்து பாடலாம் என்று ஒரு 2000 பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் விஸ்வநாத சாஸ்திரிகள் என்பவர். அவர் பிராமண குலத்தை சேர்ந்தவர் தான். ஏன் திருக்குறளை பாடக்கூடாது? அவ்வளவு அருமையான கருத்துக்கள் இருக்கிறது. எவன் சொன்னான் ராகத்தோடு பாட முடியாது என்று அவர் கேள்வி கேட்டார். நான் பாடி காட்டட்டுமா என்று அவரே தயாரித்து அவரே அந்த பாடலை பாடி காட்டினார். இனிமேலாவது தயவு செய்து பரம்பரையாக பாடிக்கொண்டு வருகின்ற ஒரு 300 பாடல் தான் தேரும். அவர்களுடைய முப்பாட்டனா அதான் வெங்கடமகி போன்றவர்கள் தொடங்கி வைத்தது. அது தியாகராஜ பாகவதர் பாடி வந்தது, தெலுங்கிலே அவர் ஏற்றியது. அந்த கர்நாடகாவிலே அவர் ஒருத்தர் பாட்டு பாடுவார். அவர் பேரு பாண்டுரங்கா தான் சொல்லுவார். அவர் எழுதின பாட்டு எல்லாம் 300 வருட காலமாக பாடி வருகின்ற பாடல்கள். பாடின பாட்டையே பாடிக்கொண்டு வரார்கள். அதையெல்லாம் பார்த்து கேட்டு நொந்து விட்டார். பாரதியாரும் நொந்து விட்டார். வேண்டாம், இதை மாற்றுங்கள், புதுமையாக இன்றைய காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை எழுதி பாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அந்த விஸ்வநாத சாஸ்திரி அவர்கள் பல பாடல்களை எழுதினார். அதை படித்த பிறகு திருக்குறளை இசையோடு பாட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து திருக்குறளையே இசையோடு பாடுவதற்கு எனக்கு ஆர்வத்தை ஏற்றி கொடுத்தவர் அந்த விஸ்வநாத சாஸ்திரிகள் தான். மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இல்லை, இவர் வேற ஒரு அவருடைய என்னுடைய நூலை பதிவு செய்கிறேன், வேற ஊர் மறந்து விட்டேன். இல்லை, அவர்களாம் போய்விட்டார்கள். மனக்கவலை மாற்றல் அரிது எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் எழுதின பாட்டு அவர் எடுத்து கொடுத்தாரு, இப்படிதான் பாடணும்னு எடுத்து கொடுத்தாரு. அதை நான் பாடி வருகிறேன். அது உங்களுக்கு ஒரு மாதிரிக்காக அதை பாட்டுகிறேன். பல பாடல்களை எனக்கும் தெரியும், அவர் பாடியதை பார்த்து நானும் பாடி வருகிறேன். மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பல்லவி, இது பல்லவி. இது பிலஹரி என்று சொல்வார்கள். எனக்கு தெரியாது. வெங்கடமகி எழுதிய குறிப்பு, அவர் 72 ராகங்கள் எழுதியிருக்கிறார். அதை பார்த்து 72 ராகங்களுக்கும் பெயர் ஆரோகண அவரோகம் எழுதியிருக்காரு. ஆனா ஆரோகண அவரோகத்துல என்னென்ன சுரங்கள் வரும் என்று அவர் எழுதவில்லை. அந்த வேலையை நான் செய்திருக்கிறேன். 72 ராகத்துக்கும் ஆரோகணம் அவரோகணம் எழுதி அது என்னென்ன சுரங்கள் வரும் என்று நான் எழுதி இப்பொழுது அந்த நூல் வெளியிட்டிருக்கிறேன். இந்த பணியை யார் செய்தார்கள் என்று நானும் பல புத்தகங்களை படித்து விட்டேன். யாரும் எழுதவில்லை, நான் தான் எழுதியிருக்கிறேன். நான் எழுதியிருக்கிறதை யாரெல்லாம் காட்டி அவருடைய ஒப்புதலை பெறலாம், நீங்கள் எழுது சரிதான் என்று கேட்டால் கூட யாரும் ஒருவரும் மதிக்கவில்லை. கடைசியாக TKS கலைவாணர் அவரிடத்திலே சென்று நான் இதை காட்டினேன். 72 ராகங்களுக்கும் நானே எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த குறிப்பு கொடுத்தது வெங்கடமகி தான் அந்த குறிப்பு கொடுத்தார். ஒவ்வொரு சுரத்திலும் எந்த எழுத்து முதலில் வரும் என்று அவர் தான் சொன்னார். ஆனால் எழுதி காட்டவில்லை, நான் தான் அதை எழுதி காட்டி 72 ராகத்துக்கும்
ஆரோகண அவரோகணம் எழுதி நான் இந்த நூலிலே குறிப்பிட்டேன். உங்களுக்கு ஆரோகணம் அவரோகணம்னா என்னன்னு தெரியுமா? அவரோகணம் ஏறு ஏறு நிரல் இறங்கு நிரல். ஏறு வரிசை இறங்கு வரிசை. ஆமா, அந்த அந்த சுரங்களை வைத்துக் கொண்டு தான் பாடல் பிறந்தது. அதை நம்முடைய தமிழிலே சரிகம பதனி என்று சொல்லவில்லை. இப்படித்தான் பாடி வந்தார்கள் தமிழர்கள். ஆரோகணம் ஒருவரும் இந்த காலத்திலே பாடி காட்டுவதே இல்லை. இது தமிழ் இலக்கியத்தில் வரலாற்றிலே தொல்காப்பியர் காலத்திலிருந்து இருக்கிறது என்பதை நான் படித்த பிறகு இதை பாடி பார்க்கலாம் என்று இந்த எழுத்துக்களை உச்சரித்த பொழுது சரியாக வருகிறது. சரி க பத நீசா சாணேத ப மகரே இறங்கு வரிசை. இது வெங்கடமைக்கு குறிப்பு கொடுத்திருந்தார் என்னென்ன ஸ்வரங்கள் வரும் என்று. நான் எழுதி காட்டி அதை நூலாக வெளியிட்டிருக்கிறேன். இது இசைக்கு என்னால் முடிந்த ஒரு பணி என்று தான் நான் கருதுகிறேன். டி.கே.எஸ். கலையண்ணன் அவர்கள் தான் இப்பொழுது அதற்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வெங்கடமைக்கு சொன்ன கருத்துக்களை ஒப்புக்கொள்ளவே இல்லை அவர். ஆனால் எனக்கு பிடித்திருந்தது. கமக்கம் என்றால் என்ன? அந்த கமக்கத்தில் எத்தனை வகையான கமக்கங்கள் இருக்கின்றன. சேய் ராகங்கள் பிறப்பதற்கு என்னென்ன வழிகளில் சேய் ராகங்கள் பிறக்கின்றன, அதற்கு எப்படி பெயர் வைக்கலாம், ஏன் அப்படி பெயர் வைக்க வேண்டும், சொல்லவே முடியாது. நூற்றுக்கணக்கான கருத்துக்களை அந்த வெங்கடமைக்கு சொல்லியிருக்கிறான், எவனும் சொல்லவில்லை. அதனால் நான் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இசை மேதை என்றே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் ஒருவரைத்தான் இசை மேதை என்று குறிப்பிட்டேன் என்னுடைய நூலிலே. அவரை பற்றி நான் படித்த பொழுது ஆச்சரியப்பட்டு விட்டேன். நாட்டிய சாஸ்திரத்தில் எழுதின பரத முனிவர் கிறிஸ்துக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவன். ஒரு இசை பேராசிரியர் எழுதுகிறான், கிறிஸ்துக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் பரத சாஸ்திரம் எழுதிய பரத முனிவர் என்று சொல்லுகிறான். எழுதியிருக்கிறான், நூலிலே எழுதியிருக்கிறான், பதிவு செய்திருக்கிறான். ஆனால் அவனுடைய நூலை, அந்த ஆசிரியருடைய நூலை அவன் என்று சொல்வது மன்னிக்கவும், ஒரு இசை பேராசிரியர், இசை நூல்கள் பல எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்து, அவருடைய நூலைத்தான் பாடமாக வைத்திருக்கிறார்கள் இசைக்கல்லூரி மாணவர்களுக்கு. அவ்வளவு பெரிய அறிவாளி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறது எனக்கு பிடிக்கவில்லை. கிறிஸ்துக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் என்று பல நூல்களில் ஆதாரம் இருக்கிறது, நான் படித்திருக்கிறேன். நாட்டிய சாஸ்திரம் எழுதின பரத முனிவர் கிறிஸ்துக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டில் இருந்தார். மதங்க முனிவர் 9ஆம் நூற்றாண்டு. மதங்க முனிவர் 9ஆம் நூற்றாண்டு என்பதை மறைத்து கிறிஸ்துக்கு முன்பு பிறந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதே போல பரத முனிவரும் கிறிஸ்துக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டு என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இதை தவறு என்று இந்த சங்கீத வித்வான்கள், இவ்வளவு உலகத்தில் இவ்வளவு சங்கீதம் பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள், அந்த நூலை படிக்கிறார்கள், பாடப்புத்தகமாக வந்திருக்கிறது இசைக்கல்லூரியிலே, ஒருவரும் பிழை என்று சொல்லவில்லை. நான் ஒரு இடத்திலே சாகித்ய அகாடமி அந்த அமைப்பில் இருக்கிற ஒரு இடத்திலே நான் இதை சொன்னதற்கு மிகப்பெரிய மோசடி பத்மநாபன், நீங்கள் எழுத வேண்டும், இது தவறு என்று எழுத வேண்டும், எப்படி சொல்லுகிறீர்கள் சரி என்று நான் ஆதாரங்களை காட்டேன். இந்த நூலில் அப்படி இருக்கிறது, அந்த நூலில் எழுதியிருக்கிறார், இவர் ஒருவர் தான் இப்படி மாற்றி இருக்கிறார் என்று. அப்படி எல்லாம் என்னாலே அந்த இசையோடு பாடுவதைத்தான் இப்பொழுது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். நான் எத்தனை வகையான கவிதைகளை நான் 700 கவிஞர்கள் எழுதியிருக்கிறேன். ஏழன் குமரச்செல்வன் உட்பட இவர்களை பற்றியெல்லாம் பாடல் பாடியிருக்கிறேன். அப்படியே பதிவு பண்ணியிருக்கேன், நூலாக்கம் செய்து விட்டேன். அதையெல்லாம் பாட வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது, அது முடியவில்லை. பெரிய பெரிய அறிஞர்களை பற்றியெல்லாம், பரிமேலழகர் முதற்கொண்டு யார் யார் உரை எழுதினார்கள் அவர்களை பற்றியெல்லாம் பாடல் எழுதியிருக்கிறேன். அதையும் பாடுவதையும் நான் விட்டுவிட்டேன். பெரிய பெரிய தமிழ் அரசியல்வாதிகளை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறேன். நேருவிலிருந்து, இந்திரா காந்தியிலிருந்து, காந்தி அடிகளிலிருந்து இந்த அரசியல்வாதிகள் சொல்றேன், ராஜாஜி கூட எழுதியிருக்கிறேன் இசைப்பாடலாக.
நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி, கண்ணதாசனை பற்றி, அரசியல் இருக்கிற மிக முக்கியமான தலைவர்களை பற்றி எல்லாம் பாடல் எழுதியிருக்கேன். எம்ஜிஆரை பற்றி கூட எழுதியிருக்கிறேன், இசைப்பாடல். அதையெல்லாம் ஒரு கச்சேரியாக, ஒரு இசை நிகழ்ச்சியாக அவர்களை பற்றி எல்லாம் பாடுவதற்கு அது ஒரு தனி இருக்கிறது. பாரதிதாசன், பாரதியார், இப்படிப்பட்ட சிறந்த புலவர்களை பற்றி, கண்ணதாசன், அது ஒரு தொகுதி எழுதியிருக்கு. அது ஒரு சுரதா பற்றி எல்லாம் விட ஒரு நான் எழுதியிருக்கிற அந்த கவிஞர்கள் ஒருவரை நான் விடவில்லை. இன்று பாடுகின்ற கவிஞர்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். எழிலன் உட்பட, குமர செழியன் அவர்கள் உட்பட அவர்களை பற்றியெல்லாம், அவருடைய குணாதிசயங்களையும் அவர்கள் என்ன தமிழுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். பாடுவேன். நான் பல அரங்குகளில் சொல்லுகின்றேன், இவர்களை பற்றியெல்லாம் இந்த வாழும்பொழுதே அவர்களை பற்றி நான் பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் வாய்ப்பில்லை. அப்படி இன்றைய தினம் நான் முகம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் முகம் மாமணி அவர்கள், இதனுடைய முதல் நான் 1985 ஒரு நூலை, நீ கட்டாயம் ஒரு நூலை எழுத வேண்டும் என்று என்னை சொன்னார். ஏனென்றால் கடற்கரையில் எத்தனையோ பேர் பாடுகிறார்கள். பொன்னுடியார் நடத்துகின்ற தமிழ் கவிஞர் மன்றத்திலே, பாரதிதாசன் ஏற்படுத்திய அந்த மன்றத்திலே, அந்த கடற்கரை மணலிலே நீ உருவந்தான் இசையோடு பாடுகிறாய், உன்னை நான் கடற்கரையில் கண்டெடுத்த முத்து என்று நான் எழுதியிருக்கிறேன். உன்னுடைய நூல் அவ்வளவு, உன்னுடைய படைப்புகள் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது, நீ நூலாக்கம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் பொன்னுடியார் ஒத்துக்கொள்ளவில்லை. இன்னும் 10 ஆண்டுகள் ஆகட்டும் என்றார். ஆனால் முகம் மாமணி அவர்கள், இன்று அவருடைய பிறந்த நாள், இன்று மாலை 4 மணிக்கு அவருக்கு விழா எடுக்கிறது. நான் சென்று அவரை பற்றி பாட வேண்டும். பாடலோடு வந்திருக்கிறேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், எல்லாரை பற்றியும் பாடியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சான்றோர்களை எல்லாம் பாடியிருக்கிறேன், ஒருவரையும் விடவில்லை. அவர்களை எல்லாம் தனித்தனியாகவே பிரிவாக இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எனக்கு இந்த திருக்குறளில் ஆசானாக விளங்கக்கூடிய திருக்குறள் ஞானி மோகனராஜ் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கு உலக திருக்குறள் மையம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆய்வரங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஐயா இப்பொழுது குமரச்செழியன் அவர்கள் கூட அங்குதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயா ஞானபீட விருது என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். திருக்குறள் ஞானபீட விருது என்று மோகனராஜ் ஐயா. எனக்கும் மூதறிஞர் என்று, திருக்குறள் மூதறிஞர் என்று விருது கொடுத்திருக்கிறார். அவரை பற்றியும், அவருடைய பிள்ளைகளை பற்றியும், அவருடைய பேரப்பிள்ளைகளை பற்றியும், அவருடைய மனைவி பற்றியும் எழுதின இசைப்பாடல்கள் தனி கச்சேரியை செய்யலாம். ஏன்னா 25 ஆண்டுகளும் அவருடைய பழக்கம் எனக்கு. அவரை பற்றியும், அவருடைய மனைவியை பற்றியும், அவருடைய பிள்ளைகளை பற்றியும், அவருடைய பேரப்பிள்ளைகளை பற்றியும் எழுதின பாடல்களை மற்றும் தனியாக ஒரு இசை கச்சேரி நடத்தலாம். அப்படி எழுதியிருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் இசைக்காக என்னால் முடிந்த அளவு இசையை பரப்ப வேண்டிய, இசையை சொல்லி, அது இந்த ராகம் இந்த தாளம் என்று சொல்லி, நீங்கள் எல்லாம் இப்படி இந்த இசையை பயன்படுத்துங்கள். மனக்கவலை மாற்றல் அரிது, தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லா, மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, தாளை வணங்காத்தலை, மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த அளவில் நிறைய எனக்கு சொல்லிக்கொண்டே போகலாம், அதனால நேரம் இல்லை. இது இந்த அளவில் நான் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொறுத்தருள வேண்டும். ரொம்ப நன்றி. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வை பலரை நடந்துகின்ற நண்பர் என்பதா தலைவரா எல்லாருக்கும் ஆர்வமாக ஏன் அந்த ஈடுபாடு வரவேண்டும்? இன்னும் வீட்டில் பின்ன இந்த மாணவர்கள் முத்தோதல் சாதனை நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. 10 மாணவர்கள் 1330 மனப்பாடம் செய்து சாதனை 60 மணி நேரம் சாதனை நிகழ்வாக முந்தா நாள் மாலை 6 மணி நேரம் செய்திருக்காங்க. நாளை காலை 7 மணிக்கு என் அவர்கள் தான் நடத்திருக்காங்க.
முடிய திருப்பி திருப்பி அடுத்த சொல்லி 27வது சுற்று நடந்துட்டு இருக்கு. நாளை காலையில் வரைக்கும் எத்தனை சுற்று போது அந்த சாதனை உலக சாதனை நிகழ்வுகள் நான் குழந்தை தரேன் நம்ம சேர்த்து அந்த குழந்தை காணொலி நடந்துட்டு இருக்கு. காலையில் 5லேருந்து 6 வரைக்கும் பயிற்சி மகன் பயிற்சி கொடுத்தாங்க. அது கலந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த கிட்டத்தட்ட 1.5 2 வருஷம் ஆகுது முழுமையும் மனப்பாடம் பண்ணுறது கண்டிப்பாக ஆகியிருக்காங்க. இவங்கெல்லாம் தமிழக அரசு பயிற்சியாக போவாங்க. அது நாங்கள் முன்னோட்டமாக இதை அரங்கேற்று சாதனைகளும் நடத்தினோம்னா இவங்கெல்லாம் அடுத்த அரசு பயிற்சிக்கு விண்ணப்பிப்பாங்க. நர்சிங் அது ஆனால் இப்போ 9 மையம் நடந்துட்டு இருக்காங்க. முதல்ல நடந்தது இப்போ 1000 தடை செய்கிறாங்க. இன்னொரு பேட்ச் 1000 நிற்கிறாங்க. இன்னொரு பேட்ச் 600 நிற்கிறாங்க. இப்போ ஒரு இன்னொரு தொடங்கி ஒரு 100 தொடங்கியிருக்காங்க. அப்படியே ஒன்று போக தொடங்கி நடந்துகிட்டே இருக்குது. என்கிட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய இன்னொரு மையம் மாணவர்களிடம் அனுபவ மையம் உலக திருக்குறள் சமுதாய மையம். உலக திருக்குறள் சமுதாய மையம் மாணவர்களை இயங்கிட்டு இருக்கு. அவருடைய தலைவர் நான் தான். அது செயல்படுத்துறவரு கும்மிடி கும்பிட இருக்காரு. சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு குழந்தைகள் பங்கு பெறணும் அப்படின்னு இருந்தால் அது இணைப்பாருன்னு சொல்றேன். காலையில் 5லேருந்து 6 மணிக்கு ஆனால் 30 பேச்சு 6லேருந்து 7 வரைக்கும் 1000 தான். தினந்தோறும் 718 காணொலி வீடியோ 718 பேச்சு நடந்துச்சு. தொடர்ந்து நடத்திட்டு இன்றைக்கு மிகப்பெரிய விழா காண்டாது பெரிய மாநாடு அதுக்கும் போன போகல. திருக்குறளை எந்த வகையிலேயும் எடுத்து நிறுத்த வேண்டும். அதுவும் பொதுமக்களிடம் பரவ வேண்டும். பொதுமக்களிடம் பரவணும். குறிப்பாக இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் நாளைய தலைமுறையை எடுத்து செல்லக்கூடிய தலைவர்கள். அது அவர்களுக்கு அது போய் சேரணும் என்ற நோக்கத்தில் தான் செய்திருக்கிறோம். இந்த சாதனை நிற்கிற பகுதிகளுக்கெல்லாம் புதுச்சேரியில் உலக சாதனை அமைப்புன்னு இருக்குது. அந்த சாதனை அமைப்பு அதை அங்கீகரித்து அவங்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்குறாங்க. ISO சான்றிதழ் தான் சான்றிதழ் வழங்குறாங்க. இந்த பகுதியில் எந்த ஒரு நாளும் சான்றிதழ்க்கு போகலாம். அதுக்கு மேலே தான் அரசு பதிவு பண்ணுறாங்க. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் அந்த சான்றிதழ் வச்சுட்டு இந்தியாவில் எது வேணாலும் நம்ம வேலைகள் போகலாம். அவங்களுக்கு தனியாக அரங்கேற்றலாம் அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கிறோம். உலக தமிழ் வளர்ச்சித்துறையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்து அது அரசு விழாவாக நடத்த முடியுமா, இதை பற்றி யாராவது வருவாங்கன்னு கேட்டுருக்கோம். அப்படி இருந்தால் ஜனவரியில் எல்லோரும் அதை எல்லோரும் அது பண்ணிக்கலாம். குழந்தைகளெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். அது எத்தகைய கல்வி? அதான் கல்வி. பாலிடெக்னிக்கில் இருந்து தமிழ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு நாள் தமிழ் எடுத்து படிக்கிற மாணவர்கிட்ட கேட்டால் அம்மான்னு எழுதுன்னு சொன்னால் ஆ இன் மா எடுத்து குட்டி எழுதுறான். குறைஞ்சபட்சம் கஷ்டம் முடிச்சுட்டா அவங்களுக்கு வந்து பாலிடெக்னிக். அவன்கிட்ட தமிழ் எழுத சொன்னால் அம்மான்னு எழுதுனா ஆ இன் மா அப்படின்னு எடுத்து குட்டி எழுதுறான். அப்படி இது என்ன மாதிரி எங்கே படிக்கிறா? இப்போ தான் 1ஆம் கிளாஸ் வரையா கேட்டா நாங்கள்லாம் கொரோனா கால மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா காலத்தில் எல்லாரையும் விட்டாங்கல்ல, பாஸ் பண்ணிவிட்டாங்க எல்லாரும். தமிழ் என்பது எங்கேயோ தெரியல. ஆனால் அரசு என்ன பண்ணா நிறைய பண்ணிட்டு சொன்னாங்க. அத்தனையும் அம்பக்கூடாது. உருப்படியான ஒரு வேலையை தமிழ் இது வரைக்கும் செய்யணும். அரசு அதை செய்யறேன் பரிசு பாராட்டெலாம் யார் இருக்கிறாங்கன்னா கட்சிக்காரங்களுக்கும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பரிசு பாராட்டு இருக்கிறாங்க. மொழிக்கும் எதையும் செய்யலை, தமிழ் இலக்கியத்திலும் எதையும் வரைக்கும் செய்யலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் மொழி இலக்கியங்கள் வளர்த்துறதுனால சொன்னாங்க. இலக்கியம் தாராளமாக வளர்ந்துருக்கு. மொழி பாடல்கள் பள்ளிகளில் தமிழ் இல்லை. குமரி மாவட்டத்தில் இயங்கி வந்த அரசு பள்ளிகளில் 118 பள்ளிகள் தமிழ் வழி பள்ளிகளாக இருந்து ஆங்கில வழி பள்ளிகளாக மாற்றிட்டாங்க. அரசு மாற்றிட்டாங்க. கேட்டால் சொன்னாங்க அதான் மாணவர் வரல, இது
கொண்டு வரல, ஆசிரியர்கள் இல்லை. அதனால இவங்க ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் போட்டு செய்யறீங்க, தமிழ் மொழியை கற்றுக்கொடுத்து அதை இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நம்ம தமிழக அரசு என்ன செய்யுது ஒரு கேள்வி வந்து அந்த மாதிரி இருக்கு. நான் புள்ளி வரவோட சொல்றேன். இது மாதிரி எல்லா மாவட்டங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பள்ளிகளை ஆங்கில பள்ளிகளை மாற்றிட்டாங்க. அதுக்கு யார் காரணம்? அரசு. எங்க கேட்டால் நான் அரசு காரணம்னு சொல்லிடுவேன், இன்னொரு கேட்டால் பெற்றோர் காரணம்னு சொல்லிடுவாங்க, இன்னொரு கேட்டால் நாங்கள் நடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் காரணம்? நடத்துறதுக்கு ஆள் இருக்க தான் செய்யுது, பிள்ளைகள் சேரலைங்கிறாங்க, சேரலைன்னா அதுக்கு பெற்றோர்கள் காரணங்கிறாங்க. பெற்றோர்கள் எத்தனையா இருந்தாலும் சரி, ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் மக்கள் வருவாங்கன்னு தானே தமிழ் மொழியில் தமிழ் மொழி பயிற்சிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒன்றும் தெரியும். பள்ளிகளில் இன்னைக்கு தமிழ் இல்லைங்கிறது தான் உண்மை. சில பள்ளிகளில் ஆத்மா சேஷாஸ்திரி பள்ளி அந்த மாதிரி ஒரு சில பள்ளிகளில் வகுப்பறையில் தமிழில் பேசினா அதுக்கு சண்டை கட்டணும், ஃபைன் கட்டணும். தமிழ்நாட்டுக்குள்ள வியாபாரம் நடத்துறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள பேசினா தமிழ் பள்ளி பிள்ளைகள் பேசினோம்னா அதுக்கு சண்டை கட்டணும். நான் தமிழ்நாட்டுக்குள்ள தான் வியாபாரம் பண்ணுறேன், தமிழ் மக்களுக்காக தான் செய்யலாம். இப்போ தமிழ் மக்களுடைய மொழி உணர்வையோ அவங்க எதையும் அவங்க கவனம் கொள்ளவே இல்லை. தமிழ் போய் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் கேட்குறாங்க, எழுத சொன்னால் எழுத தெரியலைங்க. அது மாதிரி மொழிகளை நிறைய செய்கிறோம்னு சொல்லி இப்போ அந்த கல்லூரிகள் அந்த மொழியை தமிழில் வளரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழில் செயல்படுத்துறதுக்கு முடியலை என்பது ஒரு புறம், மாணவர்கள் சரியான பயிற்சி தரலை என்பது ஒரு புறம், தரமான கல்வி வழங்கப்படவில்லை இன்னொரு. இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த இடத்துல நாம் திருக்குறளை தூக்கி நிறுத்தோம். திருக்குறள் கூட ஒவ்வொரு வகுப்புக்கும் 15 அதிகாரங்கள், 6லேருந்து 17 வரைக்கும் ஒவ்வொரு வகுப்புலையும் 15 அதிகாரங்கள் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவி நீதிமன்ற ஆணை வழங்கினாங்க. அது நடைமுறைப்படுத்தலை. அப்புறம் திருக்குறள் ஆர்வலர்லாம் சேர்ந்து அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. அரசு அந்த கோரிக்கையை ஏற்று அது முதல்ல 105 அதிகாரங்கள் வச்சாங்க. கோரிக்கை வச்சோம்னா 15 அதிகாரங்கள் வகுப்பை சொல்லி கட்டாயம் நடத்தணும்னு சொன்னாங்க. என்ன சொல்லிட்டு இந்த 15 அதிகாரத்தையும் அந்த பாடத்தை பின்னிணைப்பாக விட்டாங்க. இணைப்பு பின்னிணைப்பாக விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, இது பாடத்தில் சேரலை, நடத்த இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்தவே இல்லை. அப்படி ஆயிடுச்சு. திருக்குறள் வந்து ஒரு புறம் உலக நூல், ஒரு புறம் ஒன்றிய நூல் அப்படின்லாம் போராடிட்டு இந்த காலகட்டத்தில் திருக்குறளுக்கு பொதுவான நிலையில் மாணவர்களிடம் அது கொண்டு சேர்க்கப்படவில்லை. அதையும் மீறி சில இடங்களில் இந்த முற்றோதல் இந்த மாதிரி பயிற்சிகள் இதெல்லாம் வழங்கி அந்த மாணவர்களை, ஆனால் இந்த முற்றோதல் செய்கிறாங்க, நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த முற்றோதல் எதாவது பயன்படுத்துறது கூட எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா முற்றோதல் பண்ணி 15,000 ரூபா அரசுக்கு வாங்கிட்டாங்கன்னா திருப்பி அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. அதான் ஏன்னா திருப்பி அவங்க தொடர்றாங்கன்னு கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போ இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1800 மாணவர்கள் முற்றோதல் சொல்லிட்டு அரசு வந்து 15,000 கட்சி பெற்றாங்க. மாணவர்கள் எங்கே இருக்காங்க, என்ன செய்யறாங்க, எதுவுமே தெரியல. இப்போ ஒரு காலகட்டத்தில் அந்த ஆர்வக்கோளாறுல எல்லாம் செய்யணும், ஆனால் அதுக்கு மேற்கொண்டு அதனுடைய வளர்ச்சி இல்லைன்னு பார்க்கணும். அது தொடர்ந்து செய்யணும் வேண்டாம். அப்போ இந்த மாதிரி அவை படிக்கிறவங்க படிச்சுட்டு அப்படியே போயிருக்காங்க. வெறும் அதோ 1-2 பேர் தான் கேட்கறாங்க, நம்ம காண முடியல. ஆனாலும் திருக்குறள் அங்கே ஒன்றுமே இல்லாத என்ற நிலையில் இருந்தது. இப்போ உலகம் முழுவதும் திருக்குறள். நாங்கள் எங்கிட்ட படிக்கிற அந்த முற்றோதல் அவங்க கனடாவில் வந்து 4 பேர் இருக்காங்க, கலிபோர்னியாவில் வந்து 3 பேர் இருக்காங்க, சுவிட்சர்லாந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, மலேசியாவிலேருந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, இலங்கையிலேருந்து 2 பேர் இருக்காங்க. இப்போ உலகத்திலேருந்து அந்த குழந்தைகள்லாம் வராங்க. அவங்களுக்கு மொழி தெரியல, அதான் மொழி பேசுவாங்க, எழுத தெரியல. அப்போ அவங்களுக்கு முதல்ல எழுத்து கற்றுக் கொடுத்து, அகரத்தில் இருந்து எழுத்து கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் திருக்குறள் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ ஒரு குறள் கற்பதற்கு 1 வாரம் ஆகுது. அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஒரு அந்த குழந்தைகள் இப்போ 3 குறள்கள் வந்துட்டாங்க. தமிழே தெரியாத நாட்டில் இருந்து, எழுத தெரியாத நாட்டில் இருந்து அவங்க வந்து இந்த குறளை படித்து விட்டு அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று பார்க்கணும். எல்லாரும் விளம்பரத்துக்காக நாங்கள் அதை தொடங்கலாம், அந்த தொடங்கலாம், அந்த போட்டி தொடங்கலாம், இந்த போட்டி தொடங்கலாங்கிறாங்க. எல்லாம் விளம்பரத்தில் வசூல் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் இலவசமாக கொடுக்குறோம். இதே மனநல பயிற்சி ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் வசூல் பண்ணி அந்த மனநல பயிற்சி கொடுக்குறாங்க. பெற்றோர்களுக்கு என்னன்னா இந்த இலவசமாக கொடுக்குறதுல நம்பிக்கை இல்லை. பணம் கட்டி கொடுத்தா பிள்ளைகள் படிச்சுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அவங்க யாரும் படிக்கல. இலவசமாக படிக்கிற பிள்ளைகள் எப்படியும் படிச்சு முன்னேற வேண்டும் என்ற தூண்டுதல் பின்னாடி
படித்து அவர்கள் முன்னேறுகிறார்கள். ஆனால் இந்த பணம் கட்டி படிக்கிற பள்ளியில் பணம் கட்டினா கற்றுக் கொடுக்குறான், இல்லைன்னா இல்லை. வாய்ப்பு இருக்கிறவர்கள் பணம் கட்டுறாங்க, எவ்வளோ கட்டுறதில்லை. அவர்கள் அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள், இழந்து விடுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றும் அறம், பிறர் செய்யாமை செய்யாமல் கண்டிப்பாக படிக்கிறோம். ஆனால் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கறது இல்லை, பேராசிரியர்கள் கற்றுக் கொடுக்கறது இல்லை. பொய்யாமை பொய்யாமை ஆற்றல், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின அறம் பிறர் செய்யாமை செய்யாமல் இருந்துட்டு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது பாடல அந்த இலக்கணம் செய்யாமல் இருக்கிறதுக்காக அறம் சேர்த்து கொடுக்குறாங்க. படிக்கிறவங்க பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம், பிறர் செய்யாமை செய்யாமை கண்டு கற்றுக் கொடுக்கணும். அது கற்றுக் கொடுத்தா அதுலேயே பொருள் புரிஞ்சு போகுது. அது அறம் பிறர் சேர்த்து கொடுக்கும்போது அந்த பொருள் தெரியல, மயக்கமா இருக்கிறது. அறம் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம். பொய்யாமை முதல் பொய்யாமைன்னா பொய் சொல்லாமன்னு அர்த்தம். ரெண்டாவது பொய்யாம பொய்த்து போகாமல். இப்ப சொல்லிட்டு நாளைக்கு பொய் சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப முதல்ல பொய் சொல்லாம இருப்பதை தொடர்ந்து பின்பற்றணும். அதான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம். பொய்யாமைங்கிற அந்த அறத்தை பொய்த்து போகாமல் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து செய்யணும்னு அர்த்தம். அது என்ன பண்ணாங்க? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் அப்படின்னு சொன்னா நம்ம அதை செய்யணும், வேற வேலையே இல்லை, வேற அறமே செய்ய வேண்டாம். இப்போ பொய்யாமை மட்டும் சொல்லிட்டு அது சாப்பாடு போட்டுருமா? அது எப்படி நம்ம வாழ்றது? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அப்படின்னா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின், அதை கூட பிரிச்சு படிக்கலாம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின், பொய்யாமை பொய் சொல்லாமையே பொய்த்து போகாமல் இழைத்து போகாமல் தொடர்ந்து பின்பற்றினா அதுதான் அறம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம். பிறர் செய்யாமை செய்யாமை நன்றி. இப்ப பிறை செய்யாமை செய்யாமனா வேற எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு தான் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. வேற எதுவும் செய்யாமல் ஏன் படிக்கணும்? அப்புறம் வேற அறமா அறமே இல்லையா? இந்த வாயு பேசி மட்டும்தான் அறமா, வேற மற்ற எதுவும் அறம் இல்லையா அப்படின்னு கேட்டு வருது இல்லையா? அறம் முடிச்ச பிறகு அடுத்து செய்ய பிற செய்யாமை செய்யாமை கணிதம் சொல்லி தெரியல என்ன? டபுள் நெகட்டிவ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இப்போ செய்யாமை செய்யாமை ரெண்டு நெகட்டிவ், ரெண்டு நெகட்டிவ் சொன்னா ஒரு பிளஸ். அப்ப செய்யாமை செய்யாமனா செய்க பொய்யாமையை பொய்த்து போகாமல் செய்த அறம், அதனையும் அதுக்கு பிறகு ஏழை அடங்கலாம் தொடர்ந்து செய்க அப்படின்னு அர்த்தம். யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரியும். ஐயா தலைவரையா அவர்கள் சங்க செய்தியை அவர்களுடைய அரங்கில் நாம் கலந்து என்ற வழியாக மேடைக்கு அழைத்து நான் ஐயா வந்து மேடைக்கு அழைத்தோம். நன்றி, வணக்கம். தலைவர் கடைக்கு தமிழ் 28வது ஆண்டு 10வது மாதத்தில் நடக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வருகிறோம். உங்கள் அனைவரும் வருவதற்கான வரவேற்கிறோம். பெரிய அவர்கள் வருகிறது நிகழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா எல்லோருக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைமை ஆசிரியராக இந்த ஆண்டு நாம் இதுவரை 2 பள்ளிகளில் சொல்லலாம். ஒரே பள்ளிக்கூடத்தில் இருக்க 2 பிரான்ச்சு. அதில் வந்து 40 80 மாணவர்கள் திருக்குறள் வகுச்சாங்க. முதல் வகுப்பு 10 குறள், 2வது வகுப்பு 20 குறள், இவ்வாறு 3வது வகுப்பு 90 குறள் வரை ஒவ்வொரு மாணவர்களும் வகுத்தார்கள். அது மிகவும் அருமையாக நடந்தது. குட்வில் ஸ்கூல் நமக்கு இடம் பண்ணாங்க, அனுமதிச்சாங்க. மற்ற அனைத்து பள்ளிகளும் முயற்சி எடுத்தால் நம்மளால் கொண்டு சேர்க்க முடியவில்லை. திருக்குறள் வந்து இளைய சமுதாயத்திற்கானது. அவர்களும் அதை படிக்க வேண்டும், அதனால் பன்முகப்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலம் இந்த சமுதாயமே வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை குறிக்கோள். அதன் மூலமாக
திருக்குறளை மறந்ததனால்தான் தமிழர்கள் வாழ்வு சிதைந்தது என்று தைரியமாக சொல்லலாம். அதனுடைய அடிப்படை கருத்துக்களை நாம் சிறமேற்கொண்டு செய்திருந்தால், கடைபிடித்திருந்தால் நிச்சயமாக உலகத்திலேயே உயர்ந்த ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைக்க முடியும். பல விதமான ஊடுருவலின் காரணமாக திருக்குறளும் தமிழும் அங்கிருந்து இடம் தேடி அடைய வேண்டியதாக போயிடுச்சு. அதெல்லாம் நிச்சயமா அதெல்லாம் ஒரு விழா ஏற்பாடு பண்ணி நம்ம வந்துடலாம். என்ன வேடிக்கை அப்படின்னா, நாங்கெல்லாம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான். எங்களுக்கு தெரிகிற ஆங்கிலம் கூட இப்போ ஆங்கில மீடியத்துல படிக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலமும் போச்சு, அவங்க தமிழ் போச்சு. ரெண்டு போய் மணிப்பிரவாளம் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு நடையில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் மணி நடை, மணி தேர்தல் நடை. ஏன்னா எனக்கும் சார்பு வந்து என்ன மாணவர்களிடம் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. நானும் ஒரு அகாடமியில ஒரு ஸ்டாஃபாக பணிபுரிகிறேன். சார்ந்து நிறைய அகாடமிகளோட தொடர்புடையவர், நண்பர்களோட பள்ளியில் நிறைய தொடர்புடையவர். அவங்களோட பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு மொழி வந்து அழிந்து போய்விட்டது என்பதை நாம் உணர முடிகிறது. என்ன லானா போடுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எத்தனை சுழிய போடுறதுன்றதும் பிரச்சனையா இருக்கு. விட்டா 4 5 சொல்லி தமிழக வரலாறு வந்து பாடப்புத்தகத்தில் வைக்கப்படும். இலக்கிய வரலாறுங்கிறது டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படிக்கும்போது நாங்கள் படிச்சிருக்கோம். இப்போ கூட எடுக்கலாம். பட் இதெல்லாம் ஹை ஸ்கூலுக்கு வரணும். ஏன்னா ஹை ஸ்கூலோட டிகிரி ஆகி இன்ஜினியரிங், மெடிக்கல், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு போயிடறாங்களா, அந்த இடத்துல தமிழ் விடுபட்டு போயிடுது. ஸோ +2 இந்த லட்சணத்தில் பெற்ற பிள்ளைகளை ஃப்ரெஞ்சு படிக்க வைக்கிறான், இந்திய படிக்க வைக்கிறான், தமிழை படிக்க வைக்க ஆள் இல்லை. அப்புறம் அந்த மம்மி டாடியே நம்ம ஒழிக்க முடியாது. வெள்ளக்காரனை கூட ஒழிச்சிடலாம் போல இருக்கு. இந்த மம்மி டாடியை ஒழிக்க முடியாது. சகித்து கொண்டு நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. அதான் பெரிய கஷ்டம். என்னத்த சொல்ல அப்படின்னா சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு. ஆமா, இதற்கு யாருக்கு வழி சொல்வது, யாரை சொல்லி என்ன லாபம், காணல் நீரை கேட்கிறேன் சொல்லி கண்ணதாசன் எழுதியிருப்பார். அந்த மாதிரி நம்ம காணல் நீரை தான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது. இருந்தாலும் நம்மை போல் ஒரு சிலர் திருக்குறளை ஆய்வு செய்வதனாலும் அதில் ஈடுபாடு செலுத்துவதனாலும் தொடர்ந்து அதை படித்து வருவதாலும் திருக்குறள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆணிவேர் இருக்கிறது. இன்னும் இலை தலைப்பு இதெல்லாம் வந்து வரலாம். அது வளர்ந்து கனி காய்கறி கொடுக்க வேண்டும். அதற்கான செயல்பாடுகள் நம்ம வீடுகளில் செய்யணுன்றது தான் என்னுடைய அடிப்படை குறிக்கோள். என்னை அப்பா அம்மா கூப்பிட்டா போதும், அடுத்த வீட்டுக்குள்ளேயே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேருந்தே வந்து ஒரு பண்பாடு வளரும். அநேக விஷயங்கள் வந்து ரொம்ப இந்த சமுதாயம் போக்கு நம்மளால் சகிக்க முடியல. அதை எப்படி செயல்படுத்தணும் என்பது எங்களுக்கு தெரியலை. ஆசிரியர் பெருந்தகைகள் வந்து அதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. மாணவர்கள் அதிக நேரம் பெற்றோரை விட அதிக நேரம் ஆசிரியர்களோடு தான் இருக்கிறார்கள். அதனால் ஆசிரியர்கள் அதை செய்ய வேண்டும். ஆசிரியர் பணியே கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லாமே டிஆர்பி பாஸ் பண்ணி பல வருடங்களாக காத்திருக்கிறாங்க. டிஆர்பி அவசியமானதான். ஓஹோ, நீங்கள் குறித்து வைப்பது உங்களுக்கு வேலையாவது கிடைச்சது. திருப்பி பரிசு வைக்கலாம்னு கூட ஏதோ கொடுக்கலாம்னு
இந்த 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 இதெல்லாம் என்ன பயனுங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நெட்டு ஸ்லெட்டு என்ன பயன் இருக்கிறாங்க. அப்போ இங்கே கொடுக்குற கல்வி தரம் இல்லை. கல்வி பயன்படுறது தானே அர்த்தம். பண்றவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்குற நிலையில இருக்காங்க. அதனாலதான் இந்த டெஸ்ட் இது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த டெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாம உள்ள வருவாங்க. திருக்குறள்ல 44வது அதிகாரத்தை நாம் இன்று படிக்க இருக்கிறோம். அதிகாரம் 44 குற்றங்களில் நமக்கு பத்மநாபன் அவர்கள் அப்போது குற்றம் கழிதல் அதிகாரத்தை இசையுடன் இசையுடன் பார்க்கலாம். அடுத்த குறள் 432 இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைத்து. இவரலுங்கிறது கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்தோட கேவலம் கொடுக்காத்தன்மை. கஞ்சம்னா கூட இருக்கலாம், ஈரவரையான கஞ்சமா இருக்கிறதான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் அனைத்து காரியங்களுக்கு கொடுத்துருக்க சிக்கன வேற கஞ்சம் வேற. இந்த இவரலுங்கிறது சிரித்தனம்னு அது ரொம்ப அசிங்கமான குணம். நிறைய பேர் பேரம் பேசியிருப்பாங்க, பேசுனதை விட வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு நாளுக்கு கூலி பேசினா 3 நாளில் முடிச்சுட்டான், அதில் ஒரு பாதி காவாசியை பறிச்சிடலாமேன்னு ஆசைப்படுவாங்க. அதுதான் இவரல். அதை வந்து பேசுனதை பேசும்படி நடக்கணும். கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. இந்த கஞ்சத்தனம் சிறுமையோடு சேரும். மேலே சொன்ன சிறுமையோடு சேரும். மாண்பு இறந்த மானம். மானம் எல்லாருக்கும் அவசியம். அந்த மானத்திலேயே மாண்பை காப்பாற்றுவதற்காகத்தான் மானம் இருக்க வேண்டுமே தவிர மாண்பு செத்து போன மானமாக இருக்கக்கூடாது. அதான் மாண்பு இறந்த மானம். மானா உவகை. கல்வியற்ற ஒரு காரியத்தில் பெருமகிழ்ச்சி அடைவது தான் மானா உவகை. அவரால் தான் சொல்லிருங்க, நான் ஒன்றும் தமிழ் அறிவிங்க நல்ல அதான் தகுதி இல்லாத ஒரு உவகை. தனக்குத்தானே பெருமை பீட்டிக்கிறது. அந்த பெருமை பிறரை வைத்து சொல்ல வைத்தல், அது வேற இருக்கு. அப்படியெல்லாம் இல்லாததுதான். இந்த குணமெல்லாம் இருந்தால் ஏனம் இறைப்பு. இறைமை அரசனுக்கு, ஆட்சி செய்பவருக்கு, உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு, பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அனைத்தையும் இந்த இடத்துல சேர்த்து கொள்ளலாம். இவர்களுக்கு இது இழிவாகும். ஏனம் என்பது குற்றம். அதனால கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, உதாரத்தன்மையாக இருக்க வேண்டும். மாண்பு இறந்த மானமும் இருக்கக்கூடாது, மானா உவகையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் அது ஒரு மாபெரும் குற்றமாக தலைமை பண்பு உள்ளவர்களுக்கு இருக்கும். தெளிவாக கருதப்படும். இணைத்துணையால் குற்றம் வரினும் அனைத்துணையார் வழி சொல்லுக்கு வெட்கப்படுகின்றவர்கள் தினை அளவான சிறு குற்றம் தம்மிடம் வந்தாலும் அதனை பனையளவு எளிதாக கருதி வருவார்கள். இது சொல்லப்பட்ட கருத்தாக எந்த ஒரு வழி சொல்லுக்கும் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்ல இந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். எந்த விதமான செயல்பாட்டுக்கும் வழிச்சொல் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய குரலுடைய தத்துவம் அல்லது அதனுடைய குரல் விளக்கம். திரையளவான சிறு குற்றம், சிறிய குற்றம் என்று தம்மிடம் வந்தாலும் அதனை பனையளவு என்று கருதி அதனை தனக்காக வருந்துவார்கள். நிகழாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற முகப்போடு இருப்பார்கள் என்று இந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இந்த குரலின்படி நடக்க வேண்டும் என்று எனது இளைய சகோதரர்கள் குழந்தைகளை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலக திருக்குறள் வாழ்நிலை சங்கத்தினுடைய செயல்பாடுகள் எந்த அளவிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் நினைத்தோம் என்றால்
இப்பொழுது எனக்கு 70 அகவை வந்துவிட்டது. 70 அகவையும் கடந்து கொண்ட வர இருக்கிறேன். ஆனாலும் எங்களுடைய அரிமா அவர்கள் காட்டிய வழியிலே அந்த காலகட்டத்திலே இருந்து நாங்கள் கண்டு வந்த பாதை திருக்குறள் பாதை, அதனை செம்மையாக நடத்துகின்ற வகையிலே திரு குமரிச்செழியன் அவர்களும் ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்களும் தனது பணியில் இருந்து கொண்டே அவர் தன்னுடைய ஈகத்திற்காக, அதாவது திருக்குறளுக்காக தன்னை ஈகம் செய்து கொண்டிருக்கிறார். நான் பணியில் இருப்பார், அந்த என்ன சொல்வது, கம்பீரமான பணியில் இருந்தாலும் திருக்குறள் என்கின்ற அந்த நுண்ணிய கருத்தினையும் செயல்பாட்டையும் தன்னுடைய மனதிலே வாங்கி வாங்கி தன்னையும் அதிலே ஒரு அங்கத்தினராக அல்லது பொறுப்பானவராக ஏற்படுத்திக் கொண்டார். திரு எழிலன் அவர்கள் இந்த கவிதையினுடைய பல கவிதைகளை இந்த இடத்திலே அவருடைய கவிதைகள் எல்லாம் அரங்கேற்றமாக இருக்கிறது. அதனையும் நான் நினைத்து பார்த்து தெரிவித்திருக்கிறேன். எங்களது குமரியார் சொன்ன மாதிரி குமரியாரை நான் சொல்வதற்கு ஒரு சிறு இருக்கிறார். பாரதி கலைமன்றத்தினுடைய தலைவராக விளங்குகின்றார். அவர் செல்லாத அதிகபட்சமான பள்ளிகளே கிடையாது என்று சொல்லலாம். பள்ளிதோறும் சென்று திருக்குறளையும் பாரதியாரையும் இணைத்து பல சொற்பொழில்களை ஆற்றிய பெருமை உடையவர். அதனால்தான் இந்த நேரத்திலே அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, தமிழ் என்பது இல்லாமல் போய்விட்டது, தமிழ் என்பது இல்லாமல் போய்விட்டது. வார்த்தைக்கு வார்த்தை தமிழாக பேசுகின்றோம், தமிழாக எழுதுகின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் தமிழை தமிழாக இல்லாமல் ஆங்கிலத்தை வைத்து அல்லது பிற மொழிகளை வைத்து தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் என்று அவர் மன இதோடு சொல்லும்போது எனக்கு மிக மிக இப்படியும் இருக்கிறதா. அதிலையும் எனது தலைமை ஆசிரியராக இருக்கின்ற என் சகோதரி சொல்லும்போது, தலைமை ஆசிரியராக அவர் இந்த நேரத்திலே அவரை நான் நினைக்கின்ற போது, உங்களுடைய சிறு பணியாக இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் தான் குழந்தைகளை தினசரி பார்க்கின்றீர்கள். ஒரு தினசரி ஒரு 100-500 குழந்தைகளை நீங்கள் பார்க்கும் போது அந்த குழந்தைகளுடைய மனதிலே தமிழ் என்றால் என்ன, அம்மா என்கின்ற தமிழ் வார்த்தை எப்படி மம்மி என்று, மம்மி என்றால் அதற்கு உதாரணம் என்னவென்றால் தண்ணி, அதாவது ஒரு புதைப்பொருள், புதைக்கப்பட்ட ஒரு இதுக்கு பேர் மம்மி என்று சொல்லப்படுகிறது. எகிப்து நாட்டிலே மம்மி என்று சொல்வார்கள். பாடம் செய்யப்பட்ட பிணம், உடல் நீக்கப்பட்ட பிணம், உடல் நீக்கப்பட்ட பிணம். அப்படி என்றால் அது மம்மி என்பது சரியா? நாம் எல்லாம் உயிர் வாழ்கின்றவர்கள், உள்ளத்தோடு உயர்ந்து, அதாவது பாசத்தோடு பரிவோடு அன்போடு உங்கள் நமது குழந்தைகளை உருவாக்கின்ற தாய்மார்களை நினைத்து நான் இதை சொல்லுகின்றேன். அதனால் நீங்கள் சொல்லுகின்ற நேரத்திலே தயவு செய்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் குழந்தைகளிடத்திலே உங்களுடைய தாய்மொழியாகிய தமிழை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் நல்ல முறையிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறிய தொழிலாக குழந்தைகளிடத்திலே அதை பக்குவமாக சொல்லும்போது அது மனதிலே ஆணிவேராக, நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற மூத்தவர்களாக இருக்கிறார்கள், நாங்கள்லாம் தமிழை எப்படி கொடுத்தோம் என்றால் மணலில் கொட்டி தரையிலே, அந்த தரையில் இருக்கின்ற மணலின் மேலே ஆ ஆ என்று எழுதி எழுதி இந்த விரலெல்லாம் எங்களுக்கு சொல்லிய பாடம் அப்படி படித்தோம். நான் எல்லாம் குருகுலத்தில் வாசித்தோம். என்னுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கட்டுன்றம் அடுத்த நெருங்கூர் கிராமத்திலே நாங்கள் ஒருநிலை ஆசிரியர், ஒரே ஆசிரியர் தான் இருப்பார். அவர் தான் எல்லா வகுப்புகளுக்கும் ஆசிரியர். ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு செக்ஷனுக்காக ஒவ்வொரு பகுதிக்காக சொல்லுவாங்க. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு எழுதும்போது பாடம் நடத்துவார். அப்படி படித்த எனக்கு நான் 5ஆம் வகுப்புக்கு பிறகுதான் ஆங்கில கல்வியை ஏபிசியே கற்றுனேன். இது நான் இந்த நேரத்தில் சொல்றேன். ஆனால் நான் ஒரு எம்ஏ பண்ணலாம். குற்றங்கடிதல் அதிகாரம் 44
பற்றுள்ளம் என்னும் இவனன்னை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று. செல்வத்தின் மேல் பற்று கொண்ட உள்ளம் எனப்படும் கஞ்சத்தனம் எந்த குற்றங்களோடும் எண்ணப்படும் ஒன்றாக இல்லாமல் பெரும் குற்றமாகும். வீவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவார்னை. எப்போதும் தன்னை பற்றியே வியந்து பேசுறது கூட ஒரு குற்றம்ன்றது. தன்னை பற்றியே வியந்து பேசியிருப்பாங்க, அது தற்பெருமைன்னு சொல்றதை விட அது கூட ஒரு பெரிய குற்றம் தான். அடுத்த பொருள் ஒரு சின்ன கோரிக்கை, அது குரல் இங்க வைக்க வேண்டிய குரல் தான் சந்தேகமா இருக்கு. அதை ஐயா விலைக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணு குற்றம் செய்ய, ஆனா எவ கண்ணுக்கும் செய்யாம செய்யற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. விழாவிலேயே சொன்னா நல்லா இருக்கும். நன்றி. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை எப்படி படிக்கணும்? வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை அயவர்க்க நன்றி பயவாக பிரிச்சு படிச்சுக்கலாம். அது பொருள் உண்மை அப்படியே தானே தெரியும். பிரிக்காமல் படிக்கும்போது தான் அது பெரிய குழப்பம் மாதிரி தெரியும். அதாவது இந்த ஃப்ளாட்டரிங்னு சொல்லுவாங்க. ரைசிங் வேறு, ஃப்ளாட்டரிங் வேறு. ரைசிங்னா நீங்கள் இன்னொரு ஆளை புகழ்ந்து பேசுறது. ஃப்ளாட்டரிங்னா தன்னைத்தானே அடிக்கணும். பட்டாம்பூச்சி மாதிரி பார்த்துட்டே இருப்பான். நான் அதை செய்யலை, இதை செய்யலை, அங்கே போனேன், இங்கே போனேன், எல்லாம் என்னால் தான் நடந்தது. யாரும் கண்டுக்கல. ஆனால் இவனே எல்லாம் இவன் எங்கே ஒன்று நடந்திருப்பான். ஆனால் இவன் தான் அதை செய்யறதுனால சொல்லிப்பான். பச்சைக்காக பறக்குறேன்னு சொன்னால் அவன் பறக்குறேன்னு சொல்லவில்லை, நான் பார்த்துட்டேன்னு சொல்லிப்பான். அந்த மாதிரி அதுதான் கண். எப்பவும் தான் தான் எல்லாம். அது கண்முனைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் எல்லாம் நான் தான் செய்தேன், நான் தான் பண்ணேன், என்ன தான் நடந்தது. இந்த பாதை என்ன, இந்த பாதை நான் தான் போட்டேன், நான் இல்லைன்னு சொன்னால் இந்த பாதைக்கு வந்திருக்காது, நான் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன், இந்த பள்ளிக்கூடத்தை நான் தான் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஃப்ளாட். இதுதான் வியவர்க்க எஞ்ஞான்றும் தான் நானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதை ஒரு வேளை கேட்குற ஒருத்தருக்கு 2 பேருக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் மற்றவன் என்ன சொல்லுவான்? திட்டுவான். இவன் தான் எல்லாம் செய்யலாம்னு சொன்னால் எவனோ செய்யலாம். அதாவது கோபுரத்தை மண்ணை கட்டினான்னு சொல்லுவாங்க. மண்ணை கட்டினா இத்தனை பேருடைய உயிராக புதஞ்சிருக்குது, அதை சொல்ல மாட்டோம். அது மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினது ஒருத்தனாக இருப்பான், ஆனால் அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய இன்னொருத்தனாக இருப்பான். அந்த நிர்வாகி என்ன சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தை நான் தான் கட்டினேன், என்னால் தான் வாழ்ந்தது, என்னால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, நான் தான் இந்த பள்ளிக்கூடத்தையே அதானிக்கு அப்படின்னு. அது இல்லை. எத்தனையோ பேர் அதுக்கு சேர்த்துருக்காங்க. எத்தனையோ பேர் உழைப்பு இருக்குது. நான் பல முறை சொல்லுவேன். ஒரு சட்டம் போட்டுக்கேன்னு சொன்னால் சட்டம் அப்படியே எனக்கு அப்படியே பருத்திலேருந்து வளர்ந்து வரல. நிலத்தை உழுது பண்படுத்தி பருத்தியை விதைத்து அந்த அதை இந்த செடி வளர்த்து தண்ணி விட்டு வளர்த்து அந்த பருத்தியை எடுத்து அதை இன்னொருவன் துணி நெய்து அந்த துணியை இன்னொருவன் வாங்கி அது என்ன துணியை ஆக்கி தைலட்ட தையல்காரர்கிட்ட போய் சட்டையாக்கி எனக்கு வந்தது. இப்போ எத்தனை பேரோட உழைப்பை நம்ம சுரண்டிட்டு இருக்கோம். இதை நம்ம யாரும் நினைச்சு பார்க்காம இல்லையே. ஒரு மனிதனும் தனியா சுயமா வாழ்ந்து விட முடியவே முடியும். எல்லாரும் அடுத்த தேவை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் வந்து பார்க்கலாம்? யாருமே பார்க்கலையே. நான் வாழ்கிறேன், நான் சம்பாதிச்சேன், என் வீட்டில் நான் செய்கிறேன், எனக்கு நான் தான் எங்கள் குழந்தைகள்லாம் வளர்க்குறேன். நீ என்ன குழந்தைய வளர்க்குற? குழந்தைகள் வளர்க்கிறார்கள், அதுக்கு வேட்டை சொல்ல நீ பின்னாடி செய்கிற, அவ்வளோதான். நீ இந்த குழந்தையும் வளர்க்கலை, குழந்தைகள் தானாக வளர்கிறது. செடியை நீ தண்ணி தான் ஊற்றுற, செடியை நீ வளர்க்கலை. செடி தானாக வளர்கிறது, அது இயற்கை. நாம் என்ன செய்யறோம் அதை செய்யறோம், நம்ம கடமையை செய்யறோம், வளர்றதுலாம் தானாக வாழ்ந்துட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு மனிதனும் தனியாக வாழ்ந்து விட முடியாது. இந்த உலகத்தில் தனிப்பட்ட முறையில் 1000 சொன்னால் சரி, தனியாக யாரும் வாழ்ந்து விட முடியாது. இருந்தாலும் அடுத்தவங்களை சார்ந்து தான் வாழும். சார்பியல் தத்துவம், ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் தத்துவமே ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பயன்படுத்துறீங்க. பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, பயன்படுத்தலை. இப்போ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறது தான் ஐன்ஸ்டீனுடைய ப்ராபபிலிட்டி தியரி, வாய்ப்பு கொள்கை. அதுதான் இப்போ உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் நானே செய்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நீயே விழுந்துடும். அந்த குற்றம் யார் செய்யறோமோ அந்த குற்றத்தினால அவனே விழுந்து விடுவான். வியவர்க்க எஞ்ஞான்றும் நான் தான் செய்தேன்னு வியந்து பேசாதீங்க. ஒரு காலகட்டத்தில் அத்தனையும் அடிபட்டு போகும். போன அப்புறம் ஒன்றை செல்லா காசு ஆக்கிடுவாங்க. பார்க்கலாம், அரசுனால எத்தனை பேர் நான் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் வெடித்துட்டான்னு சொன்னா அது யாராவது திட்டுறாங்களா? இந்த கட்சியில் கூட தெரியாம போயிடறாங்க. இருக்கிற வரைக்கும் சொல்லுவான், நான் தான் இந்த ரோடு கூட வசதி பண்ணி கொடுத்தேன், நான் தான் ஊருக்கு தண்ணி போட்டேன், நான் தான் இந்த ஊருக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தேன், இந்த ஊர் எல்லாரும் வளர்ந்ததுன்னு 1000 முறை சொல்லியிருப்பான்.
அந்த தேர்தல் அடுத்த தேர்தலில் போயிட்டான்னு சொன்னால் அவன் தீட்டுக்கு ஆளே கிடையாது. அப்படி பாதாளத்துக்கு போயிடும். நீ எவ்வளோ தூரம் ஒன்றை வியந்தியோ அது அந்த அளவுக்கு உன்னை வந்து ஆழ்த்தி விடுகிறது. ஆகவே தன்னை தானே என்றைக்கும் வியக்கக்கூடாது. வியந்து நான் தான் செய்யறேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நீ என்ன செய்யல, நீ சோறு பொங்கா கொடுத்தா அந்த சோறு எப்படி வந்தது, நான் தின்னேன், அப்படியே சோறு எனக்கு வந்துச்சா? சோறு வரதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பை நான் தொடர்ந்து தின்னுருக்கேன். அப்படி எதுவுமே என்னால் வரல. நான் எதையும் செய்யலை, எதுவும் என்னால் இல்லை. இத்தனை பேருடைய உழைப்புல சேர்ந்து அது வேறு. அப்போ இந்த மாதிரி அதை தன்னை இத்தனை பேருடைய உழைப்பை மாற்றிட்டு நான் செய்கிறேன்னு சொல்லி தானே அது குற்றம் தானே. பிறரை மறுக்கிறோம், பிறரை துறக்கிறோம், பிறரை பழிக்கிறோம், பிறரை அவமதிக்கிறோம், இதெல்லாம் குற்றங்கள் தானே. நாம் தன்னைத்தானே ஏதனால இந்த குற்றங்கள்லாம் நிகழ்கின்றன. அதெல்லாம் நிகழாமல் இருக்கணுமா தான் தன்னைத்தானே வியக்க. அப்படி வேணும்னு சொன்னால் அதுவே குற்றமாக குற்றம். கடிதல், கடிதல்னா நீக்குதல். எதை நீக்குது? குற்றத்தை நீக்கணும். எது குற்றம்? ஏன் சொன்னாங்க? சமுதாயத்தினால் அல்லது பொதுமக்களால் அல்லது அரசு துறையால் குற்றம் என்று விளக்கப்பட்டவை. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது அருந்தல் குற்றம் தமிழ்நாட்டில் சொல்றோம். ஆனால் எத்தனை டாஸ்மாக் கடையெல்லாம் இருக்குது. அப்புறம் எது எது குற்றம் என்று சமுதாயத்தினால் மறுக்கப்பட்டதோ அவையெல்லாம் குற்றங்கள். அவற்றையெல்லாம் கடிதல். கடிதல்னா கடிந்து உரைத்தல். அதெல்லாம் செய்யாதே அப்படின்னு அவங்க மறுபடி சொல்லலாம். மது குடிக்காதே குடிக்காதேன்னு ஒன்று சொன்னான்னா ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா கேட்கவே மாட்டான். கடிதல்னா கடிந்து உரைத்து சொல்லுதல்னு அர்த்தம். தல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதி. தல், அல், மை, ஐ, கை, லை எல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள். கடிதல் அப்படின்னா கடிந்து உரைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த குற்றத்தையும் செய்யக்கூடாது, அதனால இந்த படிகள்லாம் வரும், அதனால இதை செய்யாதீர்கள் என்று கடிந்து உரைத்தல் என்ற அந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது. அரசியல் என்கிற அதிகாரத்தில் வந்து காரணமே அரசியல்னா ஆட்சியில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் பெரிய பெரிய பணிகள்லாம் செய்வாங்க. அதனால அந்த அரசியல் சார்ந்த குரலாக இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பெரும்பாலும் அந்த பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்யணும். அவனே என்ன பண்ணுவான், நான் செய்கிறேன். எங்கள் ஊரில் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது தான் ரயில் பாதை வந்தது. அது வரைக்கும் கிடையாது. அந்த ரயிலே பார்த்ததில்லை, ரயில் பாதையும் பார்த்ததில்லை. அந்த அவரை கடைசியாக தரக்கூடாது அவரே கூப்பிட்டுருந்தார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தான் அவர் சொல்லி இந்த பாதை கொண்டு வந்தாங்க. அந்த தரக்கூடாதுக்கு அவரே கூப்பிடல. அப்போ வந்து இந்திரா காங்கிரஸ் இருந்தது, அம்மையார் வந்து கலந்து வச்சாங்க. அவர் கூப்பிடவே இல்லை. ஆனாலும் அவர் வந்திருந்தார். அவர் வந்து மக்களோடு மக்களாக இருந்தார். ஆனாலும் அத்தனை பேரும் அவர் தான் பார்த்தாங்க தவிர தெரிஞ்சிருக்க மக்கள் இந்த அம்மையார் கூப்பிடவே இல்லை. ஏன் வந்து கலந்து வச்சாங்க அவங்களுக்கே ஒரு அப்போ வியவர்க்க எஞ்ஞானம். அப்போ எந்த இடத்துல மக்களுக்கு ஆதரவு இருக்குதோ அந்த இடத்துல அவங்க நான் இன்னொன்று சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேறுபட இல்லையா? ஏன்னு சொன்னால் தலைவர் இல்லாட்டி ரெண்டாவது பட்சம். ராஜாஜி, காமராஜர் ரெண்டு பேரும் தலைவர்கள். மத்திய அரசு வடநாட்டவர்கள் ராஜாஜி பின்னாடி நின்றார்கள். தமிழ்நாட்டு மக்கள் காமராஜர் பின்னாடி இருந்தார்கள். காமராஜர் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இல்லை. காரணம் ராஜாஜி வந்து அவங்களுக்கு தெரியும், மக்கள் ஏற்கல. ஒரு மக்கள் தலைவர், ஒரு அறிவாளியின் தலைவர். அறிவாளியின் தலைவரை மக்கள் ஏற்கல. மக்கள் தலைவர் இருக்கிற வரைக்கும் தான் காங்கிரஸ் இருந்தது. அதே போல காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதே ஏன்னா வடநாட்டிலிருந்து யார் வந்தாலும் ராஜாஜி தான் தேடி வருவாங்க, ராஜாஜி தான் தொடங்கி வச்சுருவாங்க. அவரை தான் வச்சு சுற்றுலா பயணங்கள்லாம் வந்துருக்காங்க. காமராஜரை புறக்கணித்தார். ஆனால் மக்கள் வந்து எவ்வளவுதான் வந்தாலும் மக்கள் காமராஜர் பின்னாடி தான் நின்றாங்க. காமராஜர் சொன்னதான் கேட்டாங்க. அது இன்னைக்கும் அதனுடைய விளைவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எது எங்கே என்ன மக்கள் எதை ஏற்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். மக்கள் எதை வெறுக்கிறார்களோ அதை செய்யக்கூடாது. இப்போ சொன்னாங்க இந்த மதுரவாயி மேம்பாலம், சேலத்தில் 6 வழி பாதை மக்கள் ஏற்கிற, ஆனால் திணிக்கிறீங்க. அப்படி திணிக்கும்போது அது குற்றமாக இருக்கு இல்லையா? இந்த மக்களுக்கு அது குற்றமாக இருக்கிறது. அவன் அதை திணிக்கிறாங்க. திணிக்கிற கூட அது குற்றமாக இருக்கிறது. இப்போ குற்றம் கிடையாதுன்னு சொன்னால் பொதுவாக எல்லாரும் இந்த அரசியலுக்கு சொல்லப்பட்ட கூட தானே மதுரவாயி பாலமாக இருந்தாலும் சரி,
இல்லை இந்த சேலம் ஆண்டு மாதிரியாக இருந்தாலும் சரி, அது மாதிரி கிட்ட இன்னொன்று இந்த வீராணம் திட்டம் போட்டாங்கல்ல, கலைஞர் இருக்கும்போது வீராணம் திட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பணி முடித்தது. ஆட்சி மாறி போச்சு. இந்த 10 அப்படியே 90 விழுக்காடு பணி யாருமே பண்ணலாம். நம்ம யாராவது கவலைப்பட்டாங்களோ அதை அப்படியே விட்டுட்டு வேற எதுக்கு போயிட்டாங்கல்ல. தமிழ்நாடுடைய சாவல்கேடு இதுதான். கட்சிகள் மாறி மாறி வருகிற பொழுது ஒரு கொண்டத திட்டத்தை இன்னொரு நிறைவேற்றுவது இல்லை. சட்டம் ஏன்னா இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு பண்ணி முடிச்சுட்டான். இதுக்கு 10 விழுக்காடு பண்ணால் அந்த பணி நிறைவாடிக்கிறாங்க. அதை அப்படியே கிடக்கிறது அவங்க புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. இந்த பணம் யார் விட்டுருக்காங்க? தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சியில் பின்னங்கி இருப்பதற்கு காரணம் இந்தியாவுக்கு முன்னாடி இருக்காது வேறு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் பின்னங்கி இருப்பதற்கு காரணம் இந்த திட்டமிடுதல். காரணம் இந்த கட்சிகள், நாசமான கட்சிகள் நீ நான் கட்சிக்கிறாங்கல்ல. இவன் பண்ண திட்டத்தை அவன் ஏற்றுக்கிறது இல்லை, அவன் பண்ண திட்டத்தை இவன் ஏற்றுக்கிறது இல்லை. நாம தான் நாசம் போகிறோம். ஆனால் எந்த மக்களால் சிந்தித்தாங்க? மக்கள் அத்தனை பேரும் வைத்தாங்க. மக்கள் தான் வைத்தாங்க. இந்த மாதிரி மக்கள் என்னைக்கு சிந்திக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வரும். அது வரைக்கும் வராது. எல்லாரும் ஓசியில் என்ன கிடைக்குன்னு ஓடிட்டே இருக்காங்க. இந்த ஓசி முடிகிற வரைக்கும் இன்னொருத்தரும் கிடையாது. இமோஷன் சொல்லுவாங்க, இமோஷன் முன்னேற்ற மேம்பாடே கிடையாது, அடைய முடியாது. என்ன தொழில் செய்யறதெல்லாம் மறந்துட்டாங்க, படிக்கிறது எல்லாம் மறந்தாச்சு. அவன் என்ன கேட்க தெரியுமா? எப்போ அந்த வேலை செய்யணும் வாங்க சார், உங்களுக்கு யார் சார் வேலை செய்யறது? எங்களுக்கு எப்படியும் சாப்பாடு கிடைச்சிடும். இன்னைக்கு அதுங்க அரசு எங்களுக்கு எல்லா திட்டங்களும் வகுத்து கொடுத்து இருக்கிறது. இன்னும் சாப்பாடு கிடைக்குது. நாங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு கேட்குறோம். வேலை செய்ய மாட்டாங்க. இந்த இலவசம் எங்களுக்கு வெளியிட்டோம். கவிஞர் விஜயகுமார். நான் வந்து ஒரு தானியங்கி பொறியியலில் ஒரு பொறியாளராக பெங்களூரில் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ சமீபத்தில் தான் அங்கே சேர்ந்தேன். பட் எனக்கு தமிழில் ஈடுபாடு இருக்கிறதுனால நான் கிட்டத்தட்ட 11 வருடமாக தமிழ் எழுதிட்டு இருக்கேன். கவிதைகள் சாரோட அறிமுகம் கிடைச்சது, தலைவர் சாரோட அறிமுகம் கிடைச்சது ஒரு 5 வருடம் கொரோனாவுக்கு முன்னாடி. தலைவர் சார் இல்லை, தலைவர் ஐயா அவரோட அறிமுகம். அந்த நண்பர் ஒருத்தர் சதீஷ் சொல்லிட்டு அவர் மூலியமாக தான் எனக்கு அறிமுகம் கிடைச்சது. அதிலிருந்து அவர் கொஞ்சம் இளைய தலைமை ஏற்கனவே எங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காரு. பள்ளி குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல ரொம்ப பூர்வமாக இருந்தார். அப்போ அதில் நான் எழுதுகிற எழுத்துக்களை பார்த்து நிறையா எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு நிறையா. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த சங்கத்தோட அப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இங்கே வருவேன். இப்போ நான் பெங்களூருக்கு போனதுனால அதனால் அடிக்கடி இங்கே வர முடியறதில்லை. ரெண்டாவது இடையில கொரோனாவும் வந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட சுருக்கமான ஒரு இது. தமிழ் ஈடுபாடு அதிகம் இருக்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் நிறைய இந்த ஒரு நட்புகள்லாம் திரைப்படத்துறையில் பாடல் எழுதணும்னு ஆசைப்பட்டு முயற்சி செஞ்சுருக்காரு. நல்லா எழுதுறாரு. ஒவ்வொரு நாளும் கடைசி ஞாயிறு நிகழ்ச்சி அது தெரியும் சொல்லியிருக்காரு சார். ஸோ அந்த 70 வயசு நம்ம ஏன் பெரியவங்க நட்புன்றதை விட அவங்களுடைய அனுபவங்களை நம்ம எடுத்துக்கிறது வந்து நமக்கு அடுத்து நமக்கு வர தலைமுறைகளுக்கும் அது கடத்தப்படும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள்ட்ட பலன்னு சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு வந்ததில் எனக்கு திருக்குறள் மட்டும் இல்லாது நிறைய விஷயங்களை, பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுலையும் அதை வந்து என்னோட பொது வாழ்விற்கும் நான் இன்னும் அடுத்தவர்கிட்ட போய் அதை கலந்தாலோசித்து பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். இப்போ திருக்குறளுக்கு செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பாலது அன்றி கெடும். இதுக்கு ஆசிரியர் வந்து சொல்ற விளக்கம் பார்த்தீங்கன்னா, பொருளால் தனக்கு செய்து கொள்ள வேண்டிய வசதிகளை செய்து கொள்ளாது, பொருளால் தனக்கு செய்து கொள்ள வேண்டிய வசதிகளை செய்து கொள்ளாது, அதன் மீது பற்று வைத்து செலவிடாதவனின் செல்வம் எஞ்சி இருக்கும் தன்மையின்றி கெட்டுவிடும். ஸோ இப்போ நம்ம எவ்வளவு பொருள் நம்ம சேர்த்து வச்சிருந்தா கூட அந்த இப்போ நம்ம நிறைய சொத்து, அதாவது ஆசைக்கு மீறின சொத்து வந்து என்னைக்குமே நம்மகிட்ட இருக்காது. அதாவது பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட ஆனால் 1000 ரூபாய்க்கு தகுந்த பொருளை வாங்கி வைக்கணும். ஒரு சமூக அழுத்தம் ஒன்று இருக்குது, சோஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கிளம்பி வாங்கினாங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு தான் கரெக்டாக சரியாக ஒரு பண வசதி இருக்கும். ஆனால் அவங்களுடைய அழுத்தத்தினால கடனை வாங்கி நம்ம பண்ணும்போது யாரோட வாழ்க்கைங்கிறது நம்மளோட வாழ்க்கை தான் கெடுது. ஸோ
சமூகத்துக்காக நம்ம எப்பயுமே நல்லது செய்யலாம், நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். ஆனால் அவனை போல வாழ வேண்டும் என்று அதாவது நம்மளுடைய தகுதியை அறிஞ்சு வாழணும். அந்த இது அதாவது அதான் ஆசிரியர் சொல்றார், பொருளால் தனக்கு செய்து கொள்ள வேண்டிய வசதிகளை செய்து கொள்ளாது, அதன் மீது பற்று வைத்து செலவிடாதவனையும் செல்வம். இப்போ நமக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் இருக்கும், ஆனால் அந்த 1000 ரூபாயும் நமக்கு சாப்பாடுக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு மீதியை வந்து நம்ம கொடையா கொடுக்கலாம், இல்லை இவருக்கு உதவி செய்யலான்ற மனப்பான்மையோட நிறைய பேர் இருக்கும். அப்போ அவங்களோட செல்வம் தான் அவங்க கிட்ட மீதி இந்த 3 ரூபாய் இருந்தால் கூட அது இன்னும் 1 மாசத்துல அது இன்னும் 2 மடங்கு ஆகும், 3 மடங்கு ஆகும். ஏன்னா அந்த உதவிகள் போய் சேர்றவங்க கிட்ட திரும்ப அது தானே திரும்ப தான் வரும். அதான் வல்லுநருக்குள்ள கூட முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீங்க என்ன இந்த பகல செய்வீங்களோ அது பிற்பகல கண்டிப்பா திரும்ப வந்து சேரும். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு சொல்லி அனைத்து தேர்தல் அந்த குற்றத்திலிருந்து நாம் எப்படி நீங்கி இருக்க வேண்டும் என்பதை இந்த 10 பொருட்பாடுகளில் ஒப்பால் முதல்வர் மிக அழகாக விளைத்திருக்கிறார். அதில் எனக்கு தேர்வாகி இருக்கின்ற குறள், தன் குற்றம் நீங்கி பிற குற்றம் காண்பி பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீங்கி தன்னளவிலே குற்றம் இல்லாதவனாக இருக்கிறது. நாம் சமுதாயம் படிக்கின்ற வினையை, சமுதாயத்துக்கு ஊறு செய்கின்ற வினையை இயற்றாதவர்களாக செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பொது கருத்து. அந்த கருத்து இந்த குறளிலே மிகவும் நன்றாக விளைகிறது என்று நான் கருதுகிறேன். தன் குற்றம் நீங்குதான் முதல் மெயின் பாயிண்ட். ஒவ்வொருவரும் சமுதாயத்தில் குற்றம் நீங்கினவனாக இருப்பான் என்றால் அந்த சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயமாக விளங்கும் என்பதிலே நமக்கு ஐயா சொன்னார். திருக்குறளை மறந்துதான் தான் நம்ம சமுதாயம் இந்த நிலையில் இருக்கு. ஏன் நம்ம திருக்குறளை மறந்தோம் அப்படின்னா நாம மறக்கணும். திருக்குறளை நாம் மறுக்கவில்லை. திருக்குறளை நாம் கடைபிடித்துக் கொண்டே வந்தோம். ஆனா வள்ளுவர் எழுதிய குறள் இடையிலே மறுக்கப்பட்டது, உதைக்கப்பட்டது. மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, உதைக்கப்பட்டது. அன்றைய தினம் கிராமங்கள் தோறும் பாரதம் ஓதுவாங்க, ராமாயணம் பண்ணுவாங்க. அந்த பாரதத்திலே ராமாயணத்திலையும் ஏதோ ஒரு அத்தி பொறுத்த மாதிரி இந்த திருக்குறளை உதாரணமா எடுத்து காட்டுறது கூட ஒரு அதிசயம் எப்போ எடுத்து காட்டுவாங்க. ஆக இந்த காஞ்சி பெரியவாள் கூட தீக்குறளை ஓதும். அந்த தீக்குறளை ஓதும் என்பதனுடைய கருத்து என்னன்னா, திருக்குறளை ஓதோம்னா திருக்குறளை ஓதோம்னு அவர் சொன்னார். அதுதான் சொல்றேன். தீக்குறளை என்பது கோல் சொல்றது, தீமை விளைவிக்கின்ற கோல் சொல்வதை செய்யும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஆனா அந்த மகா பெரியவர் என்ன சொன்னாரு, தீக்குறள்னா தீமை பயக்கின்ற குறள், இந்த திருக்குறளை நாம் ஓதும் அப்படின்னு. ஐயா சொன்ன முதல் குறள்ல அந்த பெருக்கம் பெருமித நீக்கணும் பகுதி வருதுல்ல, இந்த பெருக்கம் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளியெல்லாம் இந்த கூட்டல் கற்றுருக்காங்க. 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 அது மாதிரி சொன்னா 5 தடவை 7 கூட்டி கூட்டல் சொல்லுவாங்க. அதே இங்க 10 பெருக்கல் அப்படின்னு போட்டா ஒரே இடத்துல முடிச்சு போகுது. அப்ப பெருக்கல் கூட்டலினுடைய சுருக்கம் பெருக்கல். அந்த பெருக்கம் என்பது குறுகிய நேரத்தில் பெருகி போறது, குறுகிய நேரத்தில் வளர்றது. பிள்ளைகளுக்கு அப்பதான் வளர்ந்துருக்காங்க. இந்த கடையிலாம் முக்கியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவையா எடுத்து கொத்திட்டு வருவாங்க. இப்போ கட்டர் எடுத்தா ஒரே ஏன்னா ஒரே பாராட்டு. அந்த பெருக்கம் என்பது இந்த பெருக்கிறது என்பதற்கு பெருக்கம் என்பது எப்படிதான் இந்த பெருக்கம் இதெல்லாம் வளர்ந்தாருன்னா ஒரே பெருக்கக்கூடாது, பெருக்கக்கூடாது. அதே கருத்து ஒரே பெருக்கினான்னா வந்த வழிக்கு எல்லாம் பெருக்கும். பெருக சிறுதொழி பெருவாங்க, பெருகத்தான் பெருகிடுவாங்க. அப்படி வரைக்குமா குற்றமே காக்க பொருளா
குற்றமே அச்சம் தரும் பகை. குற்றமே அதாவது குற்றமே காக்க பொருளா அர்த்தம் குற்றமே அர்த்தம் காக்கும் கரியர் அப்படின்னா சொல்லிட்டு அப்படிங்கிற குற்றமே குற்றம் காக்கும் பொருள். குற்றமே காக்கும் பொருள். குற்றமே காக்க பொருளா குற்றமே அர்த்தம் தரும் பகை. இந்த அர்த்தத்தை வரைக்கும் சொல்லுங்க. உங்க ஊர்ல தான் சொல்லுவாங்க அர்த்தம், எங்க ஊர்ல கிடையாது. எனக்கு அர்த்தம் இந்த நேசையோட அர்த்தம் அது எண்டு அப்படின்னு சொன்னா தெரியுது. எண் பாயிண்ட் எண் பாயிண்ட் சொல்லி எண் பாயிண்ட் சொல்லு. எண் பாயிண்டா எண்டு பாயிண்டா அது சொல்ல தெரியல. எண்டு அது எண்டுனா அந்த கடைசி தான். இந்த கடைசி தான் தெரியும். அர்த்தம் அந்த நூலின் அர்த்தத்தை எப்படி சொல்லுவான். அர்த்தம்னா அந்த நூலுடைய கடைசி அப்படின்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அர்த்தம் தரும் பகை. அந்த பகையை முடித்து வைக்கிறது அர்த்தத்தை புறத்தது அப்படின்னு சொன்னா குற்றம் தான். குற்றம் திருவள்ளுவர் அர்த்தத்தை ஒரு 3 இடத்துல தான் பயன்படுத்தியிருக்காரு. இந்த வார்த்தை மொத்தம் கன்னியாகுமரிக்கே உரிய வார்த்தை. இதுல இருந்தே அவர் கன்னியாகுமரிக்காரர்னு நம்ம ஊருக்கிறமா சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேராவூர்ணி அந்த ஊர்ணி இந்த ஊர்ணின்னு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதையும் வள்ளுவர் பயன்படுத்திருக்காரு. ஊருணி நீர் நிறைந்தற்றை அது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உரிய வார்த்தை. அதே மாதிரி பாருங்கிற வார்த்தையை பயன்படுத்துற வள்ளுவர். பாருங்கிறது மீனவர்கள் பயன்படுத்துற வார்த்தை. கடல்ல பாறை சொல்ற வார்த்தை. நம்ம எல்லாம் பாறைன்னு சொல்லுவோம்ல, கல்பாறை. அவர் பாறை சொல்லுவாங்க. மாவட்ட மொழியே தனியன் பூங்குன்றனார்னு வந்துட்டாருல, பூங்குன்றத்தை சேர்ந்தவங்க வள்ளுவர் அப்படி ஒரு முகத்துக்கு போட்டு அடிக்க முடியலையே. நீங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சொல்ல இருந்தாலும் திருக்குறள் கிடையாது. திருக்குறளை இந்த மாவட்டத்தில் உள்ள சொல்லி இந்த மாவட்டத்தில் சொல்ல இருந்தால் பிரிக்க முடியாது. எல்லா மாவட்ட சொற்களும் அது இடம்பெற்றிருந்ததாக குற்றமே குற்றம்னா எல்லா வகையான குற்றம் பகையாக இருக்கக்கூடிய எல்லாமே குற்றம் தான். நல்லதா இருந்தால் நல்லது, இல்லைன்னா எல்லாமே குற்றம் தான். குற்றம் காக்க பொருளாக அதாவது குற்றம் செய்யக்கூடிய குற்றம் ஆடக்கூடிய குற்றம் தரக்கூடிய எல்லாவற்றையும் தடுத்து அது ஒரு பொருளாக காக்க. குற்றம் காக்க பொருளாக குற்றம் தராதவற்ற வகையிலே நாம் சொல்ல வேண்டும். அதான் காக்க பொருளானா குற்றம் தராதவற்றை பொருளாக பின்பற்ற வேண்டும். காக்க பொருளானா அதுதான் பொருள். ஒரு பொருளை எவ்வளவு பேணி காக்கிறோமோ அதே போல இந்த குற்றம் இல்லாதவற்றை பேணி காக்க வேண்டும். குற்றம் குறைகளை காக்க பொருளா குறைகளை காக்க பொருளா அப்படின்னு எடுக்கக்கூடாது. குறைகளை தடுக்கின்ற வகைகளை பொருளாக காக்க வேண்டும். குற்றமே காக்க பொருளா. குற்றமே ஏன் அப்படி காக்கணும்? குற்றமே அற்றம் மறைக்கும் பகை. அந்த பகையை அந்த குற்றம் வந்து பகையை வளர்த்துட்டே இருக்கும். அந்த குற்றத்தை மறைக்கிற நிலையை நாம் பின்பற்றணும்னு சொன்னால் அது வந்து முடிவை நோக்கி அந்த குற்றம் வந்து முடிவை நோக்கி போடும். அர்த்தம் பகையை முடித்துவிடும், பகையை இறுதியாக்கிவிடும், பகையை இல்லாமல் செய்துவிடும். அர்த்தம் மறைக்கும் பகை. குற்றமே காக்க பொருளா குற்றமே அர்த்தம் மறைக்கும் பகை. குற்றத்தை மறைக்கின்ற தடுக்கின்ற விளக்குகின்ற இல்லாமல் செய்கின்றவன் நல்ல பழக்கங்களை பொருளாக ஏற்று காத்துக் கொள்க. ஏனென்றால் அந்த குற்றம் தான் எல்லா வகையான அந்த காக்கிற அந்த குற்றம் இல்லாத காக்கிற அந்த நிலைதான் எல்லா வகையான குற்றங்களையும் நீக்கும். எல்லா வகையான குற்றங்களையும் மறைத்து அதை முடிவுக்கு கொண்டு வரும் என்கின்ற பொருள் அழகாக சொல்கிறது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோடு கோலப்பெறும். அதனுடைய நேரடியான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது குற்றம் வரும் முன்பே வராமல் காத்துக் கொள்ளாதவன் வாழ்க்கையானது நெருப்பின் முன்னர் வைத்த வைக்கோல் போல அதை எழுந்து சாப்பிட்டு முன்னாடி. ஒரு உதாரணமா நான் என்னையே எடுத்துக்கிட்டேன் பாருங்க. நான் தலைமை ஆசிரியரா அந்த பணியில அதை ஒரு அறப்பணியாக தான் ஆசிரியர் பணி அறப்பணி அதுக்கே ஒன்று அர்ப்பணின்னு தான் அர்ப்பணிச்சேன். அதே மாதிரி தலைமை ஆசிரியரோட பதவின்னு நான் நினைக்காம பதவி உயர்வுன்னு நினைக்காம பணி அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல
நீங்க இதை வச்சுக்கோங்க, இது ஸ்கூல் லிங்கா கூட வச்சுக்கோங்க, ஏதாவது கூட சொல்லிட்டு இருக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சதே இல்லை. நான் போவேன், அந்த மாணவிய அடுத்த நாள் வந்தா கூட பரவாயில்ல, அவளுக்கும் கொடுத்துருவேன். இந்த ஒரு பழக்கம் தான் எனக்கு. அந்த குற்றம் அப்படின்னும் போது எல்லா வித குற்றமும் இருக்கு. பணத்தை எடுக்கிறது வந்து எல்லாத்துக்குமே குற்றம் சார்ந்து போய் பேசுறது, ஒரு சின்ன இதுனா கூட அந்த எல்லாமே குற்றம் தான். தவறான செய்தி அத்தனையுமே குற்றமா தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நான் இதுவரைக்கும் நான் என்னை எப்படி செம்மைப்படுத்திட்டேனோ அதே மாதிரி தலைமை ஆசிரியர் பணியிலையும் நான் இருக்கேன். அப்ப நான் சொன்னேன், நான் இது வந்து எதுவும் எடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன அறியாம செலவு வரும், அதனால நான் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக அந்த அந்த இந்த ஸ்கூல்ல என்ன வருமானம், எனக்கு ஒரு பேராசிரியர் போன் பண்ணாரு. அவர் அலைபேசி அழைப்பு கொடுத்தப்போ அவர் சொன்னாரு, என்னோட தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி தலைமை ஆசிரியர் ஆக போறாங்கம்மா, என்ன சம்பாதிக்க முடியும்னு கேட்டேன். நான் சொன்னேன், என்ன சம்பாதிக்கணும், நற்பெயரை தானே சம்பாதிக்கணும், நற்பெயரை தானே சம்பாதிக்கணும், இதுல என்ன சம்பாதிக்க போறோம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா போன இடத்துல தெரிஞ்சது, என்ன ஒரு ஆசிரியர் போன் பண்ணி கேட்டாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னேன், என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். அங்க ஸ்கூலுக்கு போனதும் அலுவலருக்கு ஒரு கம்ப்யூட்டரே இல்லை, ரோட்டரியில போன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தினால அந்த ரோட்டரி தலைவர் வந்து என்னுடைய நண்பராக இருந்தாரு, அதனால எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுங்க ஏன்னு சொன்னேன். அவர் பேர்ல, அது நான் வாங்கி கணக்கு எழுதல, அது அவரோட பேர்ல தான் நான் எழுதி இது நன்கொடையால ஒரு நோட்டையும் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணணும், ஒன்னொன்னா பார்த்து பார்த்து யார்கிட்டலாம் முடியுமோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் செய்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி அனாவசியமா கவர்மெண்ட் பணத்தையும் நான் எடுக்க மாட்டேன். இது ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். இந்த அனாவசியமா இந்த பணத்தை எடுத்துட்டு இதுல போட்டு அதுல போட்டு இதுல செலவு அதுல செலவு அதெல்லாம் என்னால காட்ட முடியாது. முடிந்தால் நான் இதுல இருந்து எடுத்து போட்டு செய்யறேன் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இல்ல என்னோட ஸ்கூல்ல ஒரு தலைமை ஆசிரியர் வந்து அவர் ஏதோ பணம் கொடுத்து செலவு பண்ணி வந்தாராம், அந்த பணத்தை எல்லாம் இதுல எடுக்க பாக்குறாராம், எனக்கு தெரியல. நான் சொன்னேன், என்ன இந்த இதுதான் குற்றம், இதுதான் குற்றம். அப்போ ஒரு ஸ்கூல் வந்து நல்லா இருக்கணும், ஒரு அரசு பள்ளி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் சரியா இருக்கல, இது இல்ல அது இல்ல நம்ம ஒரு குறை சொல்றோம் இல்லைங்களா, அந்த குறையே இல்லாம ஆக்குறாதான் அரசு பள்ளி. இதை 4 பேருக்கு தெரியப்படுத்தணும். இந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாங்க, எதுவுமே எதிர்பார்க்காம, எப்படி ஒரு அப்துல் கலாம் வந்து கிளம்பும் பொழுது கூட அந்த தூசை கூட தட்டிட்டு சூட்கேஸ்ல இருந்து அந்த இதை தட்டிட்டு போனாரா, இதுல இருந்து தூசை கூட எடுத்துட்டு போனேன். அது போலதான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் எதையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பாருங்க. அங்கதான் அந்த குற்றம். இந்த ஒரு சின்னதுக்கு ஆசைப்பட்டுட்டோம்னா, ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டோம்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து 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 தவறு செய்ய சொல்லுவோம். இது எங்க போய் நிற்கோம்னா, இன்னைக்கு காலையில என் மகன் கிட்ட சொல்றேன், இதோ ஒரு 10 நிமிஷம் தான் திருக்குறள் சனத்துக்கு நான் போனாதான் மாணவிகள் வருவாங்க, ஏன்னா ஒரு பாதுகாப்பா நினைக்கிறாங்க, நான் போறேன் அப்படின்னு சொன்னா, நீ எங்கம்மா வர போற 1 மணி ஆயிடும் அப்படின்னா புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்திலையும் நம்ம சிலதெல்லாம் தியாகம் பண்ணினாதான் நம்மளுடைய எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னுடைய குழந்தைகளை நான் கிட்ட இருந்தே வளர்க்கல இல்லையா, ஆனா வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. எம்ஏ முடிச்சா நெட் குவாலிஃபைட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே, அது கடவுளுடைய அனுகிரகம் தான். ஏன்னா இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில என்னுடைய கருத்து இருக்கிறதுனால அங்கே நான் குற்றம் எதுவும்